ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இருதரப்பும் பரஸ்பர தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. ஈரானுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்ற இந்த லெபனானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று முன்தினம் காலை இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய கட்டமைப்புகள் மற்றும் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் வெளியிட்டதோடு அதற்கு பதிலடியாக நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேலை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஈரானினுடைய சில பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு ஈரான் தனது வான்பரப்பை தற்காலிகமாக மூடியுள்ளதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பாதுகாப்பு காரணங்களால் இஸ்ரேலில் உள்ள பாடசாலைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. பிராந்தியத்தில் நிலவுகின்ற இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை அடுத்து சர்வதேச சமூகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது.